இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு பாத்ரூம் டைல் எடுக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து 5 பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கிளாசி ஃபினிஷ். கிளாசி ஃபினிஷ்ன்றது நல்ல ஒரு கிளாஸ் மாதிரி ஸ்மூத்தாக இருக்கும். அது உங்களுக்கு நார்மல் மெயின்டெனன்ஸ் கொடுக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சாட்டின் மேட், நம்ம ஸ்கின் மாதிரி ஸ்மூத் ஃபினிஷ். இந்த மாதிரி ஃபினிஷ் வந்து உங்களுக்கு ஸ்கின் மாதிரி ஸ்மூத்தாக இருக்கும். அதே சமயம் கிளாஸியில் எந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இதுவுமே ஈஸி டு மெயின்டைன். இதுக்கு அடுத்தது 3வது ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா இது வந்து மேட்லேயே கொஞ்சம் மைல்டு ரஃப்பாக இருக்கும். பட் அட் த சேம் டைம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இதுவும் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ தான். இது வந்து சர்ஃபேஸில் மைல்டாக ஏற்றம் இறக்கம் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் லைட்டிங் அடிச்சிங்கன்னா இதில் ஒரு சில இடம் உங்களுக்கு வந்து கிளாஸி மாதிரி ஒரு லுக் அண்ட் ஃபீல் வந்து கொடுக்கும். இது 3. இது போக இப்போ நம்ம வந்து ஃபினிஷஸ் பேசிட்டோம். இது போக பேலன்ஸ் இருக்கிறது 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷ் மாதிரி ஒரு டிசைன் இருக்கும். இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து ஸ்மால் கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க அந்த மாதிரி டிசைன் தான் வந்து தே வில் லைக். இது போக இப்போ ஒரு இன்ஜினியர் வராங்க, இல்லை எனக்கு ஒரு இன்டீரியர் வச்சு பண்ணுறோம், இல்லை நான் ஒரு ஆர்கிடெக்ட் வச்சு பண்ணுறேன் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டு வெறும் சிம்பிளாக பிளெயின் டிசைன்ஸாக இந்த மாதிரி இடையில இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் இல்லாமல் ஜஸ்ட் வெறும் லைட் அண்ட் டார்க் அது மட்டும் எடுத்து கம்ப்ளீட் பாத்ரூமை நம்ம வந்து முடிச்சிடலாம்.